இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித யூஜின் மாசினாட் என்கிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தி. அன்புமிக்கவர்களே, கடந்த ஓராண்டுகளாக சென்னையில் இருக்கிற செங்குன்றம் தொன்போஸ்கோவில் பணி செய்து கொண்டிருந்த நான் இன்றிலிருந்து மாற்றலாகி பாண்டிச்சேரியில் இருக்கிற தட்டாஞ்சாவடி தொன்போஸ்கோ மாணவர் இல்லத்திற்கு இல்ல தந்தையாக மாற்றலாகி செல்கிறேன். புதிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த புதிய பொறுப்போடு கடவுளுடைய இறை வார்த்தை பணியை தொடர்ந்து செய்ய இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசிரும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு மிக தேவை. ஆகவே தொடர்ந்து இன்றைய மன்னாவுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மிக்கவர்களே, புனித யூஜின் மாசினாட் என்று சொல்லப்படுகிற இந்த புனிதர் பிரான்ஸ் தேசத்துல திருச்சபையினுடைய வரலாற்றுல 18-19வது நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் புனிதர். OMI என்று சொல்லப்படுகிற அமலமரி தியாகிகள் என்று சொல்லப்படுகிற துறவு சபையை நிறுவிய மாபெரும் ஒரு புனிதராக இவர் கருதப்படுகிறார். 19வது நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் இவர் கருதப்படுகிறார். பிறந்தது பிரான்ஸ் தேசத்துல பணக்கார ஒரு குடும்பத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகளாலும் தொழில் புரட்சி காரணமாகவும் இவருடைய பெற்றோர்கள் இவர் இத்தாலி தேசத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். இளமை காலத்தை அவர் இத்தாலி தேசத்துல செலவிடுகிறார். இத்தாலி தேசத்துல இத்தாலி மொழியையும் ஜெர்மன் மொழியும் இவர் கற்றுக்கொண்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் வாசிக்கிறோம். 11 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இவருடைய தாய் மற்றும் குடும்பத்தார் பிரான்ஸ் தேசத்திற்கு திரும்பி வந்த புனித யூஜின் தன்னுடைய இளமை காலத்தை ஏழை இளைஞர்களுக்கு பணி செய்ய விரும்பி குருமடத்தில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்த ஒரு காரணத்தினால் இவருக்கு மறைமாவட்டத்தில் உயர்ந்த பதவி கொடுக்கப்படுகிறது. அந்த உயர்ந்த பதவியை உதறி தள்ளிவிட்டு சாதாரண மக்கள் வாழுகிற ஒரு எளிய பங்குக்கு அவர் சென்று பங்கு தந்தையாக பல்வேறு பணிகளை செய்தார். ஏழை இளைஞர்களுக்கு உதவி செய்தார். இறை வார்த்தை அறிவிக்கிற அந்த இறை ஆர்வத்தை கொண்டிருந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசித்து தெரிந்து கொள்கிறோம். அன்பு மிக்கவர்களே, உலகம் முழுவதும் மறைவறுப்பு பணிக்காக தன்னுடைய குருக்களை அனுப்ப விரும்பி ஒரு துறவு சபையை அவர் ஏற்படுத்துகிறார். அமல மரி தியாகிகள் என்று சொல்லப்படுகிற ஆப்லேட்ஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட் என்கிற அந்த ஒரு துறவு சபை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட துறவிகளை கொண்டு திருச்சபை கட்டி எழுப்புகிற இறை வார்த்தையை ஆர்வத்தோடு அறிவிக்கிற ஒரு துறவு சபையாக வளர்ந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, புனித யூஜின் உயிரோடு இருக்கும் பொழுதே 500க்கும் மேற்பட்ட OMI துறவு சபையை சார்ந்தவர்களையும் 6 ஆயர்களையும் கொண்டிருந்தார். பல நாடுகளில் இவருடைய குருக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய தாய் திருநாடாம் இந்தியாவில் இந்த அமலமரி தியாகிகளுடைய பங்களிப்பும் மிக அளப்பெரியது. நமது அருகில் இருக்கிற ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படுகிற இலங்கையில இவர்களுடைய வளர்ச்சி பணி, இவர்களுடைய ஆன்மீக பணி உண்மையாகவே என்னென்னும் போற்றுதலுக்குரியது என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த புனிதருக்கு இருந்த அந்த ஆன்ம தாகம் இன்றைக்கு நமக்கும் இருக்க வேண்டும். இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய மன திடன் நமக்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த அருளுக்காய் இந்த புனித யூஜின் மாசினாட் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. 3 நாட்களாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையோடு தன்னுடைய இறை வேண்டலை தொடர்கிறார். தந்தையிடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறார். தந்தையிடத்துல நமக்காக அவரையே அர்ப்பணிக்கிறார். அவர் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார், நமக்காக எவ்வளவு இறை வேண்டலை செய்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளை நோக்கி, தந்தையே, என்னுடைய சீடர்களுக்காக மட்டும் நான் ஜெபிக்கவில்லை, மாறாக என் சீடர்கள் வழியாக என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கண்களால் நம்ம பார்த்தது கிடையாது, அவரோடு வாழ்ந்தது கிடையாது. ஆனால் அவரை பார்த்தவர்கள், அவரை கேட்டவர்கள் கூறிய இறை வார்த்தையை பொருட்டுத்தான் இன்றைக்கு இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். அனுபவிக்கவர்களே, நம்முடைய ஒற்றுமைக்காக அவர் ஜெபிக்கிறார். நாம் பிளவுபடாமல் இந்த உலகத்தில் அமைதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். இந்த வாசகங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இயேசு தந்தையாகிய கடவுள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார், தந்தையாகிய கடவுள் இயேசுவின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்கிற அவர்களுக்கிடையே இருக்கிற அந்த பேரன்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 2வது ஒரு பகுதியில இந்த தமத்திருத்துவம் நம்மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபங்களின் வாயிலாக இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம் என்பது இறை அன்பை உணர்ந்தவர்களாய் நீங்களும் நானும் வாழ்கிறோமா? அன்பு மிக்கவர்களே, எப்படி ஃபாதர் இறை அன்பை நம்ம புரிந்து கொள்வது? கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு சாதாரண ஒரு கேள்வி எழலாம்.
அன்புமிக்கவர்களே, ஒன்றுமில்லாமலேயே இந்த உலகத்தை உருவாக்கிய இறைவன் இத்தனை ஆண்டுகளாய் நம்முடைய தாயின் கருவில் இருந்து நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய கண்ணின் கருவிழி போல ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து அவருடைய கரங்களில நம்முடைய உருவத்தை பதித்து இத்தனை ஆண்டுகளாய் உயிர் கொடுத்து கொடுத்து நம்மை வாழ்விக்கிறார் இறைவன். இயற்கையின் மூலமாக அவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் அன்பு செய்கிறார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் இறைவனுடைய பேரன்பாக இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல இறைவனுடைய அன்பை சுவைத்த நாம் வாழுகிற இந்த உலகத்துல நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எத்துணை முறை ஈரான், இஸ்ரேல், USA இந்த நாடுகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கிற போருக்காக ஜெபிக்க நான் உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். இன்று கூட அங்கு போர் நிறுத்தப்படவில்லை என்பதுதான் மிகவும் வேதனையான ஒரு உண்மை. அன்புமிக்கவர்களே, எத்தனை ஆயிரம் பேர் இந்த போரில் மடிந்திருக்கிறார்கள், எத்தனை கோடி பொருட்செலவு ஏற்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள அத்துணை மக்களும் இந்த ஒரு போரினால் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் 3 தனி மனித சுயநலத்திற்காகவும், பேராசைக்காகவும், ஆணவத்திற்காகவும் இந்த போர் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் அன்பை மறந்து, அன்பை மறுத்து வாழ்கிற ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஆணவத்திலும், சுயநலத்திலும், தற்பெருமையிலும் வாழ்ந்து கொண்டு பிறருக்கு துன்பத்தையும் இந்த உலகத்திற்கு பேரழிவையும் கொண்டு வருகிற இந்த மனிதர்கள் மத்தியில நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில இறைவனுடைய அன்பை சுவைத்தவர்களாய் நம்முடைய பார்வையாலும், வார்த்தையாலும், வாழ்வாலும் அன்பை மட்டுமே போதிக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.